வெல்கம் டு அன்ஸ்கிரிப்டட் வித் எல்கே. இன்றைக்கி நம்ம எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து கரெக்டாக தொட்டியம் வரைக்கும் போக போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி 3 நாள். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 தான் நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி டேட் வந்து 14/12/2024. கரெக்டாக இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா செம மழை. புதன், வியாழன், வெள்ளி கரெக்டாக செம மழை. இங்கேருந்து லெஃப்ட்டில் எடுத்தோம்னா, இந்த லெஃப்ட்டில் போனோம்னா துறையூர். நம்ம நேராக திருச்சிக்கு போக போகிறோம். திருச்சி ரோடு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுத்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு வேலை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் புதன்கிழமை அப்பான்னு பார்த்தா புதன்கிழமைலேருந்து தொடர்ந்து 3 நாள் மழை. அதனால் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க டைமும் கிடச்சிச்சு. அதுக்கு மிச்சம் இன்றைக்கி தான் சூரியனும் வெளியே தெரிகிறாப்புல. இங்கேருந்து ஒரே ரோடு தான். நம்ம இப்போ எப்படி போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல், வளையப்பட்டி, அடுத்து ஏலூர்பட்டி, அடுத்து தொட்டியம். ஒரே ரோடு தான் இங்கேருந்து நமக்கு முசிறி வரைக்குமே. ரைட் சைட் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கல்லூரி. இந்த சைடில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அது உமன்ஸ்க்கு மட்டும், மகளிர் கல்லூரி. கேமரா கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இப்போ நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்குமே. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருப்பேன், என்ன அந்த ஜிஹெச் போகிற வீடியோவில். நாளைக்கு வந்து ராசிபுரம் போகணுன்னு சொல்லிட்டு, ராசிபுரத்துலேருந்து இளம்பிள்ளை அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு போக முடியல. புதன்கிழமை போகலான்னு சொல்லி பிளானை ஒத்தி வச்சேன். அந்த பிளான் ஊற்றிக்கிச்சு. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் மழை. வெறும் புதன்கிழமை மழை பெஞ்சதுக்கப்புறம் வியாழக்கிழமை மழை, நேற்று மழை, ஒரே நசன்ட்டு. இன்றைக்கி தான் கொஞ்சம் சூரியன் வெளியே தெரிய ஆரம்பிச்சனால இன்றைக்கி வீடியோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு போகலான் இருந்தேன். அதுவும் தள்ளி போய் 12 மணிக்கு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஆண்டவர் பஸ் ஸ்டாப், ஆண்டவர் பங்கு பஸ் ஸ்டாப். இது இங்கே அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல். இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் இது 2, இன்னொன்று வந்து கோஸ்டல் அங்கே திருச்செங்கோடு ஹோட்டல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை வந்து நான் நாமக்கல் டு காட்டுப்புத்தூர் போகிற வீடியோவில் நான் பேசியிருப்பேன். சரி, திரும்ப அந்த ரோட்டில் போகிறனால திரும்ப அங்கே என்னென்ன இருக்குதோ திரும்ப சொல்லி தான் 32 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு நாமக்கல் டு தொட்டியம் மேப்பில் பார்க்கும்போது. நம்ம எவ்வளோ நேரத்தில் போவோம், நம்ம வார பேசிக்கிட்டே போகிறனால ஒரு மணி நேரம் போகிறதுலாம் 1.5 மணி நேரம் போவோம். நம்ம இனி கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு முக்கியமான அந்த விஷயங்கள் வரும்போது மட்டும் நம்ம பேசலாம். மற்ற டைம்லலாம் கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக ஓட்டிட்டு அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் கூட நமக்கு டைம் குறையும்ல. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணும்போது தான் என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்சி 85 கிலோமீட்டர், புதுக்கோட்டை 134, தஞ்சாவூர் 135.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட மாவட்ட நடவடிக்கை வந்து நாமக்கல் முடிச்சுட்டு அடுத்து வந்து சேலம் தான். நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேலத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த மாதிரி வீடியோ பண்ணலாம். நாமக்கலுக்கு அது ஈஸியாக அமைஞ்சிருச்சு. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பண்ணலாம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நாமக்கலுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. பட் மற்ற ஊருக்கும் அந்த மாதிரி நம்ம நாமக்கல் மாதிரி ஈஸியாக இருக்காது போல். நம்ம நாமக்கல்லாம் வந்து ஈஸியாக நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு ட்ராவல் பண்ணனால எனக்கு இங்கேருந்து ஒரு 1 ஹவர் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா ஊருக்கும் வழி சொல்லிடலாம். ஆனால் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி தான் நம்ம ஊரில் அந்த சட்டமன்ற தொகுதியை கம்பேர் பண்ணேன். பட் அங்கே அப்படி கிடையாது போல். சேலத்தில் மொத்தம் 11 இருக்குது. இப்போ இங்கேயே பாருங்களேன் வந்து இப்போ நம்ம ஊர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் நாமக்கலுக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரணும்னா குமாரபாளையத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரமாக இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி அங்கேயும் நிறையா இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் மேப்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி அங்கே சேலத்தில். அது நீங்களும் யாராச்சும் சேலம் மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்துக்கு வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு தான் நம்ம வந்து தொடங்குற இடம் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. நம்ம அது வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ அடுத்து வந்து சேலம் தான் வீடியோ போடுறது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா முசிறி 42, திருச்சி 88, தஞ்சாவூர் 130. இன்றைக்கி கரூர் போகலாமா தொட்டியம் போகலாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே இருந்தேன். சரி தொட்டியம் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு வீடியோ 2 வீடியோவில் முடிஞ்சிடும். ஆனால் கரூர் வந்து நமக்கு 4 வீடியோ தேவைப்படும். கரூருக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா கரூர், மோகனூர், வாங்கல் வழியாக கரூர், நாமக்கல், மோகனூர், வாங்கல், கரூர். அடுத்து வந்து நாமக்கல், பரமத்தி வேலூர், கரூர் இப்படி 2 வழியாக போகலாம். 2 வழியாக போகும்போது நமக்கு 4 வீடியோ கிடைக்கும் அப் அண்ட் டவுன் சேர்த்தி. அதனால் அது வந்து இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அந்த வீடியோவை. இது தொட்டி வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு ஒரு நாள். அது வந்து இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு அது போஸ்ட்போன் பண்ணியாச்சு அந்த ஒர்க்கை. பாளையம் பிரிவு இங்கேருந்து லெஃப்டில் போனால்
நினைக்கிறாங்க கட்சி கொடியெல்லாம் இருக்கிறது. கவர் பண்ண முடியாத, ஆனால் எங்கே மீட்டிங் நடக்குதுன்னே தெரியாதனால லெஃப்ட் சைடில் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கே நடக்குதுன்னு தெரியாதனால முன்னாடியே கவர் பண்ண முடியல என்னன்ட்டு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி. இங்கே ஆல்ரெடி எங்கள் மாமா பையன் படிக்கிறேன்னு சொன்னேன்ல, அவன் தான் வந்து இன்றைக்கி கூட வந்திருக்கான் வீடியோ எடுக்க. எங்கள் மாமா பையன் இங்கே தான் 11th படிக்கிறான். வெயில் அடித்தாலும் அந்த சில்னஸ் இன்னும் இருக்குது. காலையில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் வெயில் அடிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மௌனம் போட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு கிடையாது, இன்னைக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வளையப்பட்டி. அதாவது நாமக்கல் தொட்டியத்துக்கும் ஒரு மிட் பாயிண்ட் இடைப்பட்ட ஒரு பெரிய ஊர்னா இந்த பக்கம் இருக்கிறதுல ஒரு பெரிய ஊர் வளையப்பட்டி. வளையப்பட்டி வந்தாச்சு. இதுதான் வளையப்பட்டி பஸ் ஸ்டாப். அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே காட்டுப்புத்தூர், மோகனூர் போகலாம், பரமத்திவேலூரும் போகலாம். இந்த சைட்லேருந்து மோகனூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பரமத்திவேலூர் போக முடியும் அந்த சைடு. ரோடு நல்லா போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வரேன்னா, இப்போது 2022 பக்கம் நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் ரோடு வேலை ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில கூட வந்த மாதிரி ஞாபகம். அப்பயும் வேலை முடியலை. அப்போது நான் இடையில திரும்ப அதுக்கப்புறம் வரும்போது கூட வேலை முடியலை. இப்போலாம் நல்லா முடிஞ்சு ஹைவே சூப்பராக இருக்குது இந்த பக்கம். நாமக்கல் டு திருச்சி ரோடு ஹைவே. இது வந்து எப்போ பூஜை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2020 டிசம்பர் மாதம் சம்திங், நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ அந்த சமயத்தில் வந்து பூமி பூஜை போட்டது ஏடிஎம்கே பீரியடில். எனக்கு இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த பூமி பூஜை போட்டது எங்கே கரெக்டாக நம்ம போட்டதுன்னா பூமி பூஜை வந்து நல்லா ஹோட்டல்கிட்ட போட்டது. அப்போது வந்து அங்கேருந்து இந்த ஹைவே ரோடு வரும். இந்த ரோடு வந்து போடும்போது நம்ம தான் வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்தது, ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் நம்ம தான் எடுத்தது. அதனால நமக்கு அது தெரியும். ஆனால் இந்த இடத்துல ரோடு போட ரொம்ப நாள் எடுத்துகிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை, இந்த இடம் வந்து ரொம்ப தூரம்னால ரொம்ப
இருந்தாங்க. இப்போ ரோடுன்னு அப்படி தான் போடுவாங்க. ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரு பக்கம் வேலையாக இருக்கும், அப்புறம் இன்னொரு பக்கம் திரும்ப போட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான். அப்போ வந்து நான் மேக்ஸிமம் வரும்போது அந்த லெஃப்ட் சைடில் போகவே இல்லை. ஒரே ஒரு முறை வந்து நைட் சமயத்தில் தான் ஒரு தடவை வந்து நைட்டு வந்து ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண போனேன். நைட்டு வந்தனால கரெக்டாக அந்த ரோடெல்லாம் பார்க்க முடியல. இப்போ பார்க்கல வந்திருக்கனால இன்னைக்கு அதிக நேரம் கேமரா திருப்பவே இல்லை, நேராகவே வச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கெல்லாம் கடலாம் வர ஆரம்பிச்சிச்சு. டெவலப் தான். மேட்டுப்பட்டி, சமத்துவபுரம். ஆக்சுவலாக இந்த மேட்டுப்பட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள போன இந்த மேட்டுப்பட்டிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்புனா, என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான். நான் 4வது படிக்கும்போதுனா கரெக்டாக இருக்கும்னா 2005, 2006 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் இலங்கையில் போர் அப்போது நடந்துச்சா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. இங்கேருந்து இலங்கையில் இருந்து அகதிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம நாமக்கலுக்கும் வந்திருந்தாங்க. இப்போ நாமக்கல் நகராட்சி திருமண மண்டபம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அவங்க ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. அப்போது என் கூட என் ஃப்ரெண்டு படித்தான். அவன் வந்து இலங்கை அகதி, இலங்கையிலேருந்து வந்திருந்தான், இலங்கை தமிழர். அவன் பேர் வந்து ஜெயபாலன். அது வந்து அதெல்லாம் மறக்க முடியாதது. என் கூட 4வதுலேருந்து 8வது வரைக்கும் படித்தான். எனக்கு இந்த ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்தியா அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தெரியும். அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் சச்சின் தான் ஃபேவரெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் நர்சிங். இதோட நாமக்கல் மாவட்டம் எல்லை முடியுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டிக்கு அடுத்து மேட்டுப்பட்டி தான் கடைசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். இங்கேருந்து சரி, அந்த ஒரு நினைவுகளை பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன். அப்போது வந்து அந்தளவுக்கு அவ்வளோக்கா நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். இந்தியா மேட்ச் நடக்கும்போது தான் பார்ப்பேன். இப்போ வந்து ஸ்ரீலங்கா அப்போ வந்து தான் எனக்கு தெரியும். குமார் சங்கக்காரா, மகிழா ஜெயவர்தனே, அப்போலாம் இவன் வந்து தான். அப்புறம் சன்னர் ஜெயசூர்யா அவங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிரிக்கெட் பார்க்க அதிகமாக கொஞ்சம் ஆர்வமானுச்சு. அப்போ வந்து நான் பார்க்க ஆரம்பித்தப்போ வந்து அது எனக்கு கரெக்டாக டைம் அந்த என்ன டெஸ்ட்டு இது எந்த காலம்னு சொல்லி தெரில. நான் பார்க்க ஆரம்பித்தது வந்து ஸ்ரீலங்கன் இந்தியா டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகமாகவே இருக்குது. நம்ம இதில் வந்து டிவிஎஸ் லக்ஷ்மணன், டிராவிட்டு, அது ஒரு காலம். கிரிக்கெட்னால் அப்போ அப்படி கிரிக்கெட் வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறது எனக்கு. ஏன்னா சச்சின் ரிட்டையர் ஆனதுலேருந்து அந்தளவுக்கு நான் பார்க்குறது. ஃபேவரட் டீம் ஜெயிச்சிருச்சா அவ்வளோதான். அதோட இப்போ ஆஸ்திரேலியாவோட மேட்ச் போயிட்டுருக்குது. இன்றைக்கி கூட மழை. ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது 28 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த 3rd டெஸ்ட் நடந்துகிட்ருக்குது. 3rd, 4th, 5th இது 3மே நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் ஃபைனல் ஆட முடியும். ஆல்ரெடி ஒரு ஃபைனல் தோத்தாச்சு டெஸ்ட் கப்பில். சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் பேசாமல் கொஞ்சம் ரோட்டில் கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய ஊர் வரும்போது அது என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள். LK சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மணிக்கல் நாயக்கன்பட்டியில் இருக்கிறவங்க வந்து திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ் போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏதாச்சும் ஒரு மனு கொடுக்கணும், அது இதுனா எங்கள் தமிழ்நாடு மேப்பு பார்க்கும்போது தான் அப்பா என்னடா சின்ன விஷயம் நினச்சோம். இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது என்னப்பா குதிரை நடு ஐயோ, நான் வந்து இது ஈஸியான விஷயம், ட்ராவல்லாம் பைக்கில் அதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பாயிண்ட் போகிறது தான் ஈஸியான விஷயம், ஒரு 1 hour ட்ராவல் தானே அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஊர் பார்க்கும்போது அடேங்கப்பா இது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தோணுது எனக்கு. நம்ம தான் கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சிட்டோம் போல். கிலோமீட்டர் அதாவது 5 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் தான் விற்கணும். ஆனால் நாமக்கல்லேருந்து தொட்டியை வந்து 32 தான் வந்தது. ஆனால் டோல் வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே டோலே கிடையாது. இங்கேருந்து நம்ம நாமக்கல்ல போது ஒரு டோல் கூட கிடையாது இடையில. யார் தம்பி? யாரு? ஓகே ஓகே. இது டோல் ஆளே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கோ? அங்கே இருக்காங்களா? ஆளே இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். இங்கே இருக்கிறாங்க. இது எம்டியாக தான் இருக்குது. ஓ, இன்னும் செயல்பாட்டுக்கு வரல போல் இது. செயல்பாட்டுக்கு வந்துருச்சா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. ஒழுங்காகவே கவனிக்கல. ஏதோ ஒரு ஞாபகத்தில் வரும்போது கவனிச்சிடுவோம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டியம் போயிட்டு தொட்டியத்துலேருந்து ஒரு தொட்டி டு முசிறி டு குளித்தலை இந்த 2 வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் அங்கே போயிட்டு என்ன யோசனை வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கேருந்து கம்மி தான் முசிறிக்கு, தொட்டியத்துலேருந்து முசிறிக்கு கம்மி தான். முசிறிலேருந்து குளித்தலாம் சொல்லவே தேவையில்ல, ஒரே ஒரு பாவம் தான். அதனால் அது ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நேரமும் இருக்குது. அப்புறம் திரும்ப அந்த வழி வீடியோ வந்து இன்னொரு நாள் தான் எடுக்க முடியும். திருச்சிக்கு எப்போ வந்து பண்ண போகிறோன்னா அப்போ தான் வந்து அந்த எடுக்க முடியும். அதனால இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவேன். அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம்.
போர்டு பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? போர்டு பார்த்துருந்தீங்கன்னா ஏலூர்பட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏலூர்பட்டி இதுக்குள்ளலாம் ஊர் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏப்பா இதுக்கே நாக்கு தள்ளுது, அதுக்கெலாம் நாக்கு கீழே விழுந்துரும் போல். அந்த மாதிரிலாம் நம்ம வீடு எடுக்க ஆரம்பித்தோம்னா முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஸ்டாப்பில் இறங்கி இந்த ஸ்டாப் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற அந்த மெயின் ரோடுக்கான கால்குலேஷன் மட்டும் வச்சு நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இதை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ எடுக்க உந்துதலாக இருக்கும், ஒரு என்கரேஜாக இருக்கும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியியல் கல்லூரி. சைட் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிக் காலேஜ் கொங்குநாடு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ். இதை தாண்டினோம்னா பெட்டியும். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் படித்தான், தம்பி ஒருத்தன் பாலிடெக்னிக் படித்தான் இங்கே, அப்புறம் மாமா பையன் இங்கே பாலிடெக்னிக் படித்தான். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு காலேஜ் வரும், அதுவும் கொஞ்சம் பெரிய காலேஜ் தான் இந்த சைடு. சமயபுரம் போகிறாங்க போல. லெஃப்ட் சைடு என்ன ஏதோ ப்ராப்ளம் போல. வேறு கட்டி வச்சிருக்காங்க. முக்கியமான ப்ளேஸா? ஓ, சௌடாம்பிகா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது இங்கே ஒன்று. சௌடாம்பிகா இங்கேயும் இருக்குது, தாப்பேட்டையில் ஒன்று இருக்குதுப்பா. பெரிய ரோடாக போட்டதும் போதும் அந்த கார்காரன் எப்படி ஏறி போகிறான் பார்த்தீங்களா?
முன்னாடியே அந்த இடம் தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, காமிச்சிருந்துருக்கோம் நல்லாவே. போகும்போது கன்ஃபார்ம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி. ஓகே, தொட்டியும் வந்து விட்டோம். இந்த இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியதான். இங்கே விளையாட்டு நுழைவு வாயில். இது வந்து முசிறி தொகுதி அதானே? கரெக்டாக எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தொட்டி எந்த தொகுதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நாமக்கல் தொகுதி வந்து 194ன்னு நினைக்கிறேன், சட்டமன்ற தொகுதி அந்த வரிசைப்படி. கரெக்டாக தெரில. இல்லை தப்புன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தவறுதலான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு என்னை மன்னிக்கவும். நான் பார்த்துட்டு திரும்ப சொல்கிறேன். தொட்டியம் பேரூராட்சி தன் நண்பன் வரவேற்கிறது. ஓகே, வரவேற்கட்டும் தொட்டியம். நேராக போனோம் முசிறி, திருச்சி, காட்டுப்புத்தூர். ரைட் சைடில், இந்த ரைட் சைடில் போனோம். காட்டுப்புத்தூர் வழி இது. இங்கேருந்து தான் கடை வீதிகள் ஆரம்பிக்குது போல். இங்கே சொல்ல மறந்துட்டேன். பகல் நேரத்தில் நம்ம வந்து ரைட் எடுக்கும்போது, லெஃப்ட் எடுக்கும்போது இண்டிகேட்டர் போட்டாலும் ஹேண்ட் சிக்னல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ணெல்லாம் கரெக்டாக போகிறாரு முன்னாடி போனோம்னா. ஏன்னா இண்டிகேட்டர் நம்ம போட்டாலும் அந்த பகல் இருக்கிற ஒரு வெளிச்சத்துக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹேண்ட் சிக்னல் யூஸ் பண்ண டூ வீலரில் போகிற நம்மளாம் மஸ்ட்டு. ஓகே, இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு டிஎம்எஸ்எஸ் வளாகம். நம்ம நாமக்கல் டு தொட்டியம் வரத்துக்கு என்னென்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 15 அந்த சீரிஸ் ஆரம்பிக்கும், 15. அப்புறம் வந்து அதுலேயே சில பஸ் வந்து செருந்திப்பட்டி போவோம், தொட்டியம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம தொட்டியம் வந்து விட்டோம். தொட்டியம் பேரூராட்சி பேருந்து நிலையம். உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோமா? உள்ளே எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. உள்ளே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கும் போல் உள்ள. தொட்டியம் பேரூராட்சி பேருந்து நிலையம். இன்னும் வேலையாகிட்டு இருக்குது போல் உள்ள. கடைலாம் போட்டிருக்குறாங்கப்பா. பரவாயில்ல. முன்னே நான் எப்பயோ வந்தேன், அப்போ வந்ததோட நல்லா டெவலப் ஆகிருக்குது. ஓகேப்பா, டெவலப்டு தான்ப்பா. இங்கேருந்து கொஞ்சம் சைடு வந்து பார்க்கும்போது டக்குனு கொஞ்சம் ராசிபுரம் மாதிரி ஒரு சக்கர வாகனம் நிறுத்துமிடம். தொட்டியம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, நிறுத்துவோம் அப்படியே.